கர்த்தரே, ரமேஷ்க்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடணும். எங்க அம்மா அப்பா கிட்ட அவன் சீக்கிரமா வந்து பேசணும். எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க 2 பேரோட கல்யாணம் முடியணும். நீங்க தான் கர்த்தரே என் கூட இருக்கணும். ஸ்டெல்லா, உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. கண்ணை திறந்து பாரு. வாவ்! எனக்கா? ஏன் இப்படி தேவையில்லாம செலவு பண்ற? நான் உன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. என் ஆசைலாம் ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் உனக்கு நானே கேட்பேன். நீ எல்லாம் வாங்கி தர வேணாம். சரி சரி, ஒன்றும் இல்லை. வா, முதல்ல உட்காந்து பேசுவோம். சரியா? உட்கார். இந்த பொக்கேவே முதல்ல எதுக்கு தெரியுமா? நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு குட் நியூஸ் இருக்கு. அதனால தான் இந்த பொக்கே வாங்கிட்டு வந்தேன். சும்மா ஒன்றும் வேஸ்ட்டாக செலவு பண்ணல. என்ன சர்ப்ரைஸ்? உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு அப்படிதானே? அதை தாண்டி கரெக்டாக சொல்லிட்டேன். எனக்கு கப்பலில் வேலை கிடைச்சிருக்கு. மந்த்லி 1 lakh சேலரி. நான் நெக்ஸ்ட் மந்த் மேபி கிளம்பிடுவேன். சரியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு வேலையில போய் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு உங்க அப்பா கிட்ட கெத்தா வந்து நான் பொண்ணு கேட்க போறேன். சரியா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஜாலியா இருக்க போறேன் இனிமே. இனிமே எனக்கு எந்த பயமும் கிடையாது. சீக்கிரமா நீ வந்து எங்க அப்பா கிட்ட பேச. சரியா? இந்த சந்தோஷத்துல நான் முதல்ல சர்ச்சுக்கு போறேன். பாய், அப்புறம் மீட் பண்ணுவோம். அகஸ்டின், நான் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். எப்படி சொல்லன்னு தான் எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னாலும் நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நீ வந்து ரொம்ப பொறுமையாக யோசிச்சு தான் எடுக்கணும். டக்கு டக்குன்னு கோவலாம் படக்கூடாது. ஐயோ, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட என்னைக்காவது கோவப்பட்டிருக்கேனா? நீ என்ன சொன்னாலும் நான் பொறுமையா ஹேண்டில் பண்றேன். ஃபர்ஸ்ட் என் தங்கத்துக்கு என்ன இப்போ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. செல்லுவ கொஞ்ச நாள் நீ கவனிச்சியா? அவளோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. எனக்கு நான் அதை எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல. தனியாவே இருக்கா, தனியாவே பேசுறா, ரொம்ப சோகமா இருக்கா, சரி சாப்பிடவே மாட்றா. ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் நீங்க போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிடுறா. முன்னாடி மாதிரிலாம் அவ இல்லை. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் பாரு. சரியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவ இப்ப வளர்ந்துட்டா, நல்ல பெரிய பொண்ணா ஆயிட்டா, காலேஜ் வேற முடிக்க போறா. அவளுக்குன்னு நிறைய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கரியர் அப்படிலாம் யோசிப்பாளா இருக்கும். அதனால அவ திங்க் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டால. நீ ரொம்ப போட்டு யோசிக்காத. நம்ம பொண்ணு எந்த தப்பு பண்ண மாட்டா. நீ ஃப்ரீயா விடு. சரியா? ஐயோ, நான் தப்பு பண்ணுவேன்லாம் சொல்லலை. ஆனா ஏதோ ஒரு பயம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் பாரு. சரியா? எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. வளர்ந்துட்டால அவ, அதனாலதான் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீ வேணா அவளை கூப்பிட்டு பேசி பாரு. எனக்கு இருக்கிற அதே டவுட் உனக்கு வந்ததுன்னா நீ அப்புறம் என்ன பண்ணலாம் யோசி. ஓகே. என் சாரா சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இப்போ அவன் வரட்டும். சரியா? வந்த உடனே முதல்ல உட்கார வச்சு ஃப்ரீயா பேசும். உனக்கு என்ன ஏது ஏன் தனியா இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். டவுட் எல்லாம் கிளியர் ஆயிரும். ஓகே? ஓகே ஓகே, நீ ஏதோ சொல்ற. ஆனா நீ கொஞ்சம் பேசி பாரு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அவ வர்ற சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு. கார் சவுண்ட் கேக்குது. நீ வருவா, உட்கார வச்சு பேசு. சரியா? சரி சரி, அவன் வர மாதிரி இருக்கு. நீ போ, நான் அவட்ட பேசுறேன். ஸ்டெல்லம்மா, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? சாப்பிட்டியா நீ? அம்மா சொன்னாங்க காலையிலயும் சாப்பிட்டு போலன்னு. டைமுக்கு சாப்பிடணும்லம்மா. ஹெல்த் என்ன ஆகுது? ஓகே, என்ன புக்கு இது? எங்க இருந்து வர? இது டாடி, இது என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஒரு ஃபாரின் போகிறாங்க. ஸோ அவளை சென்ட் ஆஃப் பண்ண தான் நான் போனேன். சரி, அவளும் எனக்கு ஏதோ வாங்கி வச்சுருந்தா, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் டாடி. இனிமேல் அவளை 1 இயர் கழிச்சு தான் நான் பார்ப்பேன். கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதான் ஒரு மாதிரியாகவே இருக்கேன். ஓகேடா ஓகேடா, ஒன்றும் இல்லை. ஆனா உங்க அம்மாக்கு பாரு, உன்னை நினைச்சு ஒரே கவலையா இருக்குதான். நீ காலேஜ் வர முடிக்க போறல, அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் ரொம்ப கவலையில இருக்கா. உனக்கு ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் இல்ல ஏதாவது அதை பத்தி ஏதாவது இருந்தா அப்பா கிட்ட நீ ஃப்ரீயா பேசலாம். எது இருந்தாலும் சொல்லலாம். ஓகேவா? அது இருக்குப்பா, நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன்.
நான் பேசுனப்பா உங்ககிட்ட ஃப்ரீயா. என் மைண்ட்ல நிறைய ஓடுது. எல்லாத்தையும் அப்படி குழப்பி அடிச்சு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். மற்றபடி ரொம்ப லாங்கா போற ஐடியாலாம் இல்லை. பட் நானும் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகேம்மா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன வேணாலும் அப்பாட்ட கேளு. உனக்கு பண்ணாம அப்ப யாருக்கு பண்ண போறேன்? எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம், ஓகேவா? சரி, ஓகேடா, நீ போய் சாப்பிட்டு போ. அம்மா மட்டன் குழம்பு வச்சிருக்கா. நீ காலையிலயும் சாப்பிடலன்னு சொன்னா, டைமுக்கு சாப்பிடணும், சரியா? ஓகே ரெடி, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அம்மா ஸ்டெல்லா, இந்த பொக்கே எடுத்துட்டு போவோம், ரூம்ல கொண்டு போய். பாக்குறதுக்கு அழகா இருக்கு, வேஸ்ட் பண்ணிடாத. ஓகே ஓகே, பாய் டாடி. பாத்தி அகஸ்டின், அவன் நம்மக்கிட்ட உட்காந்து பேசுறதே கிடையாது. முன்னாடிலாம் கல்லன்னு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பா. என்கிட்டயே தான் உட்காந்துருப்பா. இப்போ அவகிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. பட் எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? சாரா, ஒன்னும் இல்ல. அவ வளர்ந்துட்டால, அதனால உனக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கு. இருக்கிற தப்பு இல்ல. நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம போனா நம்ம சந்தேகப்பட்ட ஒன்னும் இல்லம்மா. நம்ம பாத்துக்கிறேன், சரியா? நீ ஃப்ரீயா இரு. அடே ஸ்டெல்லா, என்னடி இப்பலாம் யார்கிட்டயும் பேசுறது இல்ல? தனியா தான் வரேன், தனியா போறேன். உன் முகமே சரியில்லை. ஏன் நீ இப்படியே இருக்க? என்ன பிரச்சனை சொல்லலாம்ல என்கிட்ட. ஏதோ என்னால மட்டும் ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிஷா. ஏதோ காலேஜ் முடிய போதில்ல, அந்த அப்செட்ல தான் இருக்கேன். ஏ நல்லா உருட்டாதடி. உன்னை பத்தி தெரியாதா? ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லு. இல்லடி, இப்ப காலேஜ் வர முடிய போகுது. இவ்வளோ நாள் அஜய்க்கு வேலை இல்லைன்னு ஒரு கவலையா இருந்தேன். இப்போ வேலை கிடைச்சிருச்சு. அவன் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கப்பல் போயிடுவான். ஷிப்ல ஜாப்னா அப்புறம் பார்க்கவே முடியாது. இப்போ அதெல்லாம் கவலையா இருக்கு. என்ன பண்ண போறேன்னே தெரியலடி. மைண்ட்ல ஏதாவது ஓடிட்டே இருக்கு. நினைச்சேன் எங்க இவன் நம்மளாம் பிரிஞ்சு போறோம்னு ஃபீல் பண்ணுவாளோ நினைச்சேன். சரி சரி விடுடி, எல்லாம் பார்த்துக்கலாம். டைம் ஆகுதுவா, நம்ம வெளியே போலாம் ஃபர்ஸ்ட். என்னடி ரொம்ப வித்தியாசமா இருக்கு சிரிப்பு? வித்தியாசமா ஆளுக்கெல்லாம் வரும்போது சிரிப்பு வித்தியாசமா, எந்த தப்பு இல்லடி. என்னடி வளர்ற? ஐயோ வளரலடி. அங்க பாரு யார் வந்திருக்காங்க. என்னடி இவன் இன்னைக்கு வந்திருக்கா? பயமா இருக்குடி எனக்கு. இவனை பார்த்தாலே ஒரு பக்கம் கோவமும் வருது. யாருக்கவே இவனை நல்லா ஏசி விட்டுருக்கேன். அப்படி இருந்து இவன் டெய்லி பின்னாடியே செய்யணும் தெரியல. ஏட்டி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் இவன் ஒரு தாட்டி. அவன் மூஞ்சு பேசாம ஒரு கல் எடுத்து அடிச்சு மண்டையே உடைச்சிரு. அவன் பாட்டு ஓடிடுவான். இவனு கல்லட்டு அடிக்கிறதெல்லாம் விஷயம் இல்லட்டி. நாளைக்கு போலீஸ் கேஸ் நம்ம உள்ள பெறக்கூடாத பத்தியா, அதைத்தான் யோசிக்கிறேன். சரி, எனக்கும் ஒரு டவுட். அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசத்துக்கு மேல அவன் பின்னாடியே சுத்துறான். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதானே? ஏன் ஒரு மாதிரி பண்ற? இல்ல செல்லா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், எங்க ஊர்ல எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் எங்க அம்மா எங்க மாமாலாம் ஒரே சண்டையா. எனக்கு பார்க்கவே இல்லை. அது பல வருஷம் ஆகுது. அதான் ஏதோ ஒரு அத்தை பையனை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைப்பு. இவனை எங்கடி நான் பார்க்காச்சு. ஓ, அப்ப நீங்க பாட்டு அழுவீங்க. அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் தானே. இப்படி சும்மா இருக்கு நீ வேற. எங்க அம்மைக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சு அவ்வளவுதான். சரி வா, நம்ம கிளம்புவோம். அதே வழக்கம் போல அவனே வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவான். ஆமா டி, டைம் ஆச்சு, வா அப்படியே நடப்போம். இது ஒரு டெய்லி மூஞ்சி பார்த்துட்டு போற ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் 3 நாள் எங்களோட ஸ்டோரிஸ் உங்கள் வீடு தேடி வரும். எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதுங்கிறதையும் உங்களோட சஜஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஸ்டோரியை கொண்டு போகலாம், சரியா? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாளையும் எங்களோட வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.